திருமலை அப்படின்ற ஒரு படம் விஜய் அண்ணா அவர்களுக்கு பெரியதொரு திருப்பு முனையா அமைந்த படம். ஏன்னா அதற்கு முதல் உதயா இன்னொரு படம் இதெல்லாம் வரைக்குள்ள அப்ப தளபதி விஜய் அண்ணா அவர்கள் வந்து ஒரு ஒரு டிஃப்ரெண்ட் ஒரே மாதிரி ஒரு கெட்டப்ல இருப்பாரு. ஒரு பெரிய மீசை, ஹேர் ஸ்டைல் வந்து இப்படி இருக்கும். ஸோ அப்போ படங்கள் தோத்ததுக்கு அப்புறம் ஓகே விஜய் அண்ணாவோட கதை முடிஞ்சுது அப்படின்னு இருக்கீங்களா, இந்த திருமலை அப்படின்னு ஒரு படம் வந்துச்சு. டோட்டலி டிஃப்ரெண்ட், இது வரைக்கும் பார்க்காத ஒரு விஜய் அண்ணா அவர்கள் கதை முடிஞ்சிட்டு அப்படின்னு நினைக்கக்குள்ள கதை இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி நிறைய விடயங்கள் புதுசா வந்து பண்ணாரு. வாழ்க்கைன்றது ஒரு வட்டண்டா, தோத்தவன் ஜெயிப்பான், ஜெயிச்சவன் தோப்பான் அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் தமிழ் முடிந்ததுக்கு அப்புறம் விஷாலோட கதை முடிஞ்சுது, ஆளே காணாம போயிடுவார் அப்படின்னு நினைச்சவங்களுக்கு, அப்படி எதிர்பார்த்திருந்தவங்களுக்கு, இவன் இன்டர்வியூல கூட அவரை அவ்வளவு தூரம் அடிச்சு படுக்க வச்சிடணும்னு நினைச்சவங்களுக்கு எல்லாம் இப்ப விஷால் என்ற பேர் தான் ஜொலித்து கொண்டிருக்கு. விஷால் அன்ஷிதா அப்படின்ற இந்த ரெண்டு பேரோட வீடியோக்கள், அந்த ரெண்டு பேரை தேடுறவங்க தான் அதிகமா இருக்காங்க. நான் சோசியல் மீடியால பார்த்த வரைக்கும், நான் வந்து தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்களுக்கு வந்து ஃபேன் பேஜஸ் வச்சிருக்கேன். 5 லட்சத்துக்கு மேல 2 லட்சத்துக்கு மேல என்னுடைய நண்பர்கள் வச்சிருக்காங்க. அதுல நம்மளும் ஒரு ஒன் ஆஃப் த மெம்பரா இருக்கோம். என்னுடைய ஃபேன் பேஜுக்கு கூட லட்சத்துக்கு மேலேயும் 50,000 70,000 3-4 பேஜ் இருக்கு. தளபதி விஜய் அண்ணா அவர்களுக்கு பேஜ் வச்சிருக்கேன், குரூப் வச்சிருக்கேன், அஜித் அண்ணாக்கு வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த தமிழ் பிக் பாஸ்ல இதுக்கு முதல் வந்த நம்ம சப்போர்ட் பண்ண ராஜு அண்ணா அவர்களா இருக்கட்டும், பிபி அல்டிமேட் பாலாஜி முருகராஜ் அவர்களா இருக்கட்டும், அசீம் அண்ணா அவர்களா இருக்கட்டும், பிக் பாஸ் 6 தமிழ் ஜெரணி அவர்களா இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து பிக் பாஸ் 7 தமிழ் பிரதீப் அண்ணா அவர்களா இருக்கட்டும், இப்போ முத்துக்குமார் அவர்களா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே நம்ம குரூப் வந்து வச்சிருக்கோம். பேஜஸ் வந்து இன்ஸ்டாகிராம்ல இருக்கு, நம்ம அட்மினா வந்திருக்கோம். ஸோ அதுல வந்து காமனா அப்ப நம்ம வந்து பார்க்கக்குள்ள, சோசியல் மீடியால பார்க்கக்குள்ள விஷால் அன்ஷிதா அவங்களுடைய அந்த மக்கள் தேடுற விதம், வீடியோக்களை பார்க்குற விதம், அந்த ஒரு கண்டென்ட் கிரியேட்டிவிட்டி, விஷால் அன்ஷிதான்றவங்க வந்து உச்சத்தில் போய் கொண்டிருக்காங்க. அவங்களுடைய கிராப் வந்து அப்படியே போய் கொண்டிருக்கு. எல்லாருமே இவங்க முடிஞ்சிருவாங்க நிற்கக்குள்ள இப்படி போய் கொண்டிருக்காங்க. அப்ப இன்னைக்கு கூட வந்து என்னுடைய நண்பர் வந்து ஒரு குரூப் வச்சிருக்காரு தளபதி விஜய் அண்ணா அவர்களுக்கு. கிட்டத்தட்ட 3 லட்சம் பேருக்கு கிட்ட இருக்காங்க. அதுலயே வந்து பாத்தீங்கன்னா தளபதி ஃபேன்ஸ் வந்து விஷால் அவர்களுக்கு ஒரு இதொன்று போட்டிருந்தாங்க. அந்த திருமலை படத்தை வச்சு வாழ்க்கைன்றது ஒரு வட்டண்டா, தோத்தவன் ஜெயிப்பான், ஜெயிச்சவன் தோப்பான் அப்படின்ற மாதிரி அற்புதமா இருந்துச்சு. விஷால் அண்ட் அன்ஷிதா 2 பேரோட கிரௌத்தும் அற்புதம். சரிங்களா, இது வந்து ஒரு தேவையான ஒரு பாடம். ஒட்டு மொத்தமா அடிச்சு ஒருத்தன் முடிஞ்சிட்டான் அப்படின்னு கேட்கல, இப்பதான்டா ஆரம்பம் அப்படின்ற மாதிரி ஒருத்தங்க எழுந்து அவங்க வாழ்க்கையில அந்த ஜெயிக்கிறத பார்க்கக்குள்ள இது பல இளைஞர்களுக்கு ஒரு தேவையான ஒரு பாடம். அதை வாழ்க்கையில அன்ஷிதா அவர்களும் விஷால் அவர்களும் பண்ணுவது பல இளைஞர்களுக்கு ஒரு பாடமா இருக்கும் அப்படின்றது இதுல வெரி ஹாப்பி. சரிங்களா, சரி, இந்த வீடியோல பார்க்க போற விடியம் பிக் பாஸ் கொண்டாட்டம். அதுல பல பேர் தேடுறது அன்ஷிதா அண்ட் விஷால் தான். ஸோ இது வந்து சீசன் 3யோட கனெக்ட் ஆகுது. எத்தனை பேர் சீசன் 3 பிபி கொண்டாட்டம் பார்த்தீங்கன்னு தெரியல. முடிந்தால் பிக் பாஸ் 3 தமிழ் பிபி கொண்டாட்டத்தை பார்த்துட்டு நீங்க வந்து இந்த வீக்கெண்ட் வர இருக்குல்ல பிக் பாஸ் 8 தமிழோட கொண்டாட்டத்தை பார்த்தீங்கன்னா அங்க கவின், இங்க விஷால். சரிங்களா, அதுதான் அங்க வந்து லாஸ்ட்லியாவை தேடுறாங்க கவிலியா அப்படின்னு, இங்க வந்து அன்ஷிதா அவர்களை தேடுறாங்க. நீங்க பார்த்து போட்டு இதை பார்த்தீங்க அப்படின்னா அந்த கனெக்டிவிட்டி புரியும். சரி, அதை பற்றி ஒரு பேச்சு ஒன்று. அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா அன்ஷிதா அவர்கள், அப்புறம் அன்ஷிதா அவர்களுடைய பெயர் ஜோடி ஆயுரடி சுந்தர், சாண்டி சுந்தர் அவர்கள் தரமான ஒரு சம்பவம் பண்ணியிருந்தாங்க அப்படின்றது வருகின்ற ராணி விடயத்துல. சரி, அது என்ன விடயம் அப்படின்னு வந்து பார்க்கலாம். அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா அருண் அவர்களுக்கு ஒரு துரோகம் நடந்திருக்கு அப்படின்றதான் என்னுடைய இது. சரி, அது என்ன அப்படின்றதையும் பார்க்கலாம். சரிங்களா, ஃபர்ஸ்ட் வந்து விஷால் அவர்கள், பொதுவா விஷால் ரசிகர்களுக்கு, அதாவது அந்த பிபி கொண்டாட்டத்துக்கு போயிருந்தாங்கல்ல, அதுல சொன்ன பல பேர், பல ஃபேண்டம் வந்து நமக்கு சொன்னது என்னன்னா அந்த ஷோல ராக் ஸ்டார் வந்து விஷால் தான் அப்படின்னு. காரணம் என்ன அப்படின்னா பிக் பாஸ்ல இருக்கக்குள்ளேயே விஷால் வந்து தான் கேம் ஆடுறது மட்டும் இல்லாம பல பேருக்கு உதவி பண்ணியிருக்காரு. குக் பண்றதா இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கட்டும், மோட்டிவேட் பண்றதா இருக்கட்டும், டான்ஸை சொல்லி கொடுக்கிறதா இருக்கட்டும், எந்த விதமான ஈகோவும் இல்லாம அவர் வந்து அதை பண்ணாரு. அதே நேரத்துல ஒருத்தனை வெளியில அனுப்பி நீ உள்ளுக்குள்ள இருக்கிறதா கேம், அதையும் வந்து அவர் அழகா பண்ணாரு. சரிங்களா, அது முத்துக்குமார் அவர்கள் விஷால் அவர்கள் கான்வர்சேஷன்லயே நம்மளால பார்க்க முடியும். முத்து சொல்வாரு, நீ என்ன வழியில அனுப்புறதுக்கு என்ன நிறைய பண்ணுவேன், ஆனா அதுல இருந்து தப்புறதுதான் அது உன்னோட கேம். என்ன வழியில அனுப்புறது உன்னோட கேம், அதுல இருந்து தப்புறது என்னுடைய கேம். கேம் வேற, நம்மளுடைய ரிலேஷன்ஷிப் வேற அப்படின்னு. இதுதான் மேட்டர்.
சரிங்களா. ஸோ அப்போ விஷால் 100% அவருடைய பெஸ்ட்டை வந்து கொடுத்துருக்காரு. சரிங்களா. சொல்லப்போனால் அவர் வந்து ரன்னராக வந்திருக்கணும். சரி விடுங்க, அதை பற்றி நம்ம ஏன் இப்போ பேசுவோம், எல்லாம் முடிஞ்சிட்டுல. ஆனால் பிக் பாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் யார் டாப்பில் இருக்காங்க, அதான் மேட்டரு. ஓகே சரி, அப்படி இருக்கக்குள்ள பிக் பாஸ் கொண்டாட்டத்திலையும் விஷாலோட பங்களிப்பு 100% இருந்தது. அவர் வந்து அந்த ஷோட ஹீரோவா இருந்தார் அப்படின்றதான் அங்க போய் பார்த்தவங்களே சொன்னது. அதை இந்த வீக்கெண்ட் வந்து நம்ம வந்து பார்த்து ரசிக்கலாம். சரிங்களா. நடனம் எல்லாம் இந்த தீராத விளையாட்டு பிள்ளை அந்த இது, அப்புறம் இன்னும் ஒரு இது பாட்டு பாடுறது அப்படின்னு விஷால் ஷோ, பிக் பாஸ் கொண்டாட்டம் விஷாலோட ஷோ அப்படின்றதான். இதை பற்றி நம்ம நைட்டு வந்து பேசலாம். சரிங்களா. இதே வந்து பிக் பாஸ் 3 தமிழ்ல கவின் அவர்கள் பண்ணியிருப்பாங்க. என்ன நல்லவன்னு சொல்லுவாங்க நம்பிடாதீங்க, இல்ல கெட்டவன்னு சொல்லுவாங்க, ஏதோ அந்த வீரம் படத்துக்கு ஒரு பாட்டு வரும் இல்ல. ஸோ அதை வச்சு கவின் அவர்கள் பண்ணதா இருக்கட்டும், அப்புறம் கவின் அவர்களுடைய பஞ்ச் டயலாக்கா இருக்கட்டும், கவின் லாஸ்லியா இதா இருக்கட்டும், அங்க கவின் தான் ஷோ, மேன் ஆஃப் த ஷோ. இங்க வந்து விஷால் அண்ட் அன்ஷிதா தான். அது நீங்க பார்க்க உங்களுக்கு புரியும். சரிங்களா. எனக்கு டபுள் ஹாப்பி. ஓகே, அடுத்தது வந்து அன்ஷிதா அவர்கள். பொதுவாக அன்ஷிதா அப்படின்றவங்க இப்போ எப்படின்னா அவங்க மனசுல எதுவுமே இருக்காது. தப்புனா தப்பு, கரெக்டுனா கரெக்டு. இப்போ ராணி அவர்கள் வந்து பிரதீப் அப்படின்னு ஒருத்தரை வந்து வேணும்னு சொல்லி போட்டு வேணாம் அப்படின்னு போட்டு இன்னொருத்தங்களை சாய்ஸ் பண்ணாங்கல்ல. அப்போ அதில் வந்து பார்த்தீங்கன்னா பிரதீப் அவர்களுக்கு வந்து அன்ஷிதா அவர்களும் சரி, சுந்தர் அவர்களும் சரி, நிறைய மோட்டிவேஷனல் ஆஃப்டர் த ஷோ அதுக்கு நிறைய சொன்னாங்க, மோட்டிவேட் பண்ணாங்க அப்படின்றது அங்கே பார்த்தவர்கள் நமக்கு சொன்னது. சரிங்களா. நீங்க இந்த ப்ரோமோல பாத்தீங்கன்னா கூட சுந்தர் அவர்கள் வந்து பிரதீப் தோல்ல கை வச்சிருப்பாரு. ஸோ இந்த நல்ல மனசுக்கு தான் எத்தனை அம்புகள் வந்தாலும் அன்ஷிதா கிட்ட கூட நெருங்க முடியல. எண்ணம் போல வாழ்க்கை. அடுத்தது வந்து ராணி அவர்கள் அந்த ஜோடி ஆயுர்வேடியில பண்ணது வந்து இது வந்து நான் ராணி மேல நான் குறை சொல்ல மாட்டேன். ஏன்னா அந்த பொண்ணுக்கும் இதான ஃபியூச்சரு, வேற மாநிலத்திலிருந்து வந்திருக்காங்க. அப்ப 4 மாசம் ஷோ நடக்க போகுது. சி த டான்ஸர். அப்ப ஸோ இப்போ அவங்க ஒரு கடைசியில் ஒரு மார்க்ஸ் ஒரு தப்பா வருது, இல்லை வெளியில போக வேண்டிய ஒரு நிலைமை வருதுன்னா ஜட்ஜஸ் என்னத்தை சொல்லுவாங்க, ஏமா நீ தானேமா செலக்ட் பண்ண அப்படின்னு. இது போன சீசனே நடந்திருக்கு. பல பேருக்கு சொல்லியிருப்பாங்க, ஏமா நீ தானே செலக்ட் பண்ண அப்படின்னு. அப்போ அந்த பொண்ணு வந்து ஒரு சான்ஸ் வரைக்கும் ஒரு சாய்ஸ் இருக்குள்ள அவங்க வந்து செலக்ட் பண்ணது அவங்க மேல தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன். இந்த ஷோல இப்படி ஒரு ரூல்ஸை போட்டாங்கல்ல, அவங்க வேணும்னா இதை திங்க் பண்ணி பார்த்துருக்கலாம், வேற மாதிரி பண்ணியிருக்கலாம். பட் ராணி மேலே நான் அப்படி சொல்ல மாட்டேன். ஏன்னா அவங்களுக்கும் ஃபியூச்சர் இருக்கு, வேற ஒரு இடத்துல வந்திருக்காங்க. நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அவங்களுக்கு இங்கே யாருமே இல்லை. அப்போ ட்ராவலிங்கு, சாப்பாடு, ப்ராக்டிஸ் பண்ணுறது, நிறைய விடயங்கள் இருக்கு. அதெல்லாம் ஒரு 4 மாசத்தை திங்க் பண்ணி அந்த பொண்ணு எடுத்த முடிவில் தப்பில்லைன்றதான் என்னுடைய இது. நீங்க உங்களோட கருத்தை சொல்லுங்க. ஓகே, அடுத்தது அருண் அவர்களுக்கு துரோகம் என்னைக்குள்ள பிக் பாஸ் கொண்டாட்டத்துல பெருசா அருணுக்கு கவனிப்பு இல்லை அப்படின்றதான் எனக்கு கிடைக்கப்பட்டது. அதாவது இந்த அவார்டு, அப்புறம் இந்த மரியாதை கொடுக்கறது, இந்த ஜாக் நம்மளும் வேணாம் வேணாம்னு தான் பார்க்கலாம். சரி, இது முடிஞ்ச இல்லைல்ல, நடக்க போகுது இல்லை, அதை பற்றி நம்ம பேசலாம் இல்லை. ஓகே, பிக் பாஸ் கொண்டாட்டம் இனிமேல் தான் நடக்க போகுது. விஜய் டிவியில் வர ஷோவை பற்றி நம்ம பேசுறது வழக்கம். அப்போ நம்ம பேசுகிறோம். சரிங்களா. ஓகே, பொதுவாக வந்து ஜாக்லினுக்கு சௌந்தர்யாவுக்கெல்லாம் வந்து செட் பண்ணப்பட்ட கூட்டம் தான். சௌந்தர்யாவோட ஃபேன்ஸாக நிற்கிறதுக்கு ஜாக்லினோட ஃபேன்ஸாக நிற்கிறது. அங்கே போனவங்களை சிரிச்சாங்க. அதில் ஒரு ஐயா வேற போய் கோமாளித்தனம் பண்ணியிருக்காரு. சரி, அப்படி இருக்கக்குள்ள ஒண்ணுமே பண்ணாத இவங்களுக்கு சரி ஏதாவது பண்ணாங்கன்னு வைங்க. ஆனா அருண் பண்ண அளவுக்கு கூட இந்த ரெண்டுமே வந்து பண்ணல. சொல்லப்போனா ஒரு படத்தோட ஹீரோக்கு மார்க்கெட் வந்து அந்த படத்துல வந்து வில்லன் எவ்வளவு தூரம் ஸ்ட்ராங்கா இருக்கான் அப்படின்னு. தளபதி விஜயண்ணா அவர்களுடைய துப்பாக்கி படத்துல வித்யுத் அவ்வளோ, அவரை பார்த்தாலே ஒரு பயமா இருக்கும். பாஷா படத்துல ரகுவரனை பார்க்கக்குள்ள நமக்கு ஒரு பயமா இருக்கும். அப்ப வில்லன் ஸ்ட்ராங்கா இருந்தா தான் ஹீரோக்கு வேலை. இல்லைன்னா ஹீரோ வந்து தமாசா போயிடுவாரு. ஒரு கோமாளி அடிச்சு ஹீரோ ஆக முடியாது. பெரிய ஸ்ட்ராங்கான ஒருத்தனை அடிச்சா தான் அவன் ஹீரோ. அப்ப முத்துக்கு வந்து இங்க பெரிய டஃப் கொடுத்த ஒரு ஆள் வந்து அருண். சரிங்களா. ஏன்னா அருண் பண்ண விடயத்தினால முத்துக்கு வந்து பிளஸ் அதிகரிச்சுது. அப்ப அப்படிப்பட்டவரை சரியான முறையில் கவனிச்சிருக்கணும்ன்றதான் நான் பிக் பாஸ் ரசிகரா என்னுடைய கருத்து. சரிங்களா. இன்னொரு முடியும், ஜாக்லினு சௌந்தர்யாவை விட அருண் தங்கமான ஒருத்தர் தான். சரிங்களா. அருணுக்கு நெகட்டிவிட்டி வெளியே வந்தது அவங்களுடைய. இப்போ அர்ச்சனா அவர்கள் வந்து விஜய் சேதுபதி அண்ணா அவர்களை பற்றி பேசினது, முத்துக்குமரன் ரசிகர்களை பற்றி தேவையில்லாமல் பேசினது, ஓண்டட்டா வந்ததுதான் அவருக்கு இன்னும் நெகட்டிவிட்டியா போனது. மற்றும்படி அருணும் ஒரு ஹீரோ தான். சரியா மக்களை, நீங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. இதை பற்றி நைட்டு நம்ம பேசுவோம். பிக் பாஸ் கொண்டாட முடிகிற வரைக்கும் பேசுவோம். சரிங்களா. நன்றி.